தளபதி விஜய் அண்ணாவோட 50வது பிறந்த நாள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட 50வது பிறந்த நாள் பொன் விழா. அது விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் மாவட்ட தலைவர் பாலமுருகண்ணனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட இந்த அம்பத்தூர், மாதாவரம், மதுரவாயில் அண்ட் ஆவடி இந்த 4 தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர், டிஷர்ட் அண்ட் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு ட்ரைசைக்கிள் அண்ட் கேஸ் ஸ்டவ், அரிசி, சேலை எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா. அதே மாதிரி தானே ஸ்டிக்கர் ஒட்டி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ ஸ்டிக்கர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிங்களா இப்போதுலேருந்து தமிழக வெற்றி கழகம்? இல்லை, அது வந்து இன்னைக்கு ஸ்டிக்கர் அரசியல் அதை தாண்டி ஒரு யார் பண்ணுறாங்கன்றது இன்னைக்கு தெரிய வைக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம். இது விளம்பர அரசியலாக பார்க்கலாம், இல்லை இது யார் பண்ணுறாங்கன்றத நம்ம யாருன்றதை சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே அதுக்காக தான் அப்படி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். விளம்பர அரசியல்னா விளம்பரம் வேணுமா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே விளம்பரம் வேணுங்க. விளம்பரம் நியாயமான இல்ல. விஜய் சாருக்கு விளம்பரம் வேண்டாம், அரசியலுக்கு. இப்போ அரசியல் சார்ந்து சில நல்ல விஷயங்களையும் கொள்கைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லும் பொழுது அதுக்கான ஒரு விளம்பரம் கண்டிப்பா தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க விஜய் சார் அவ்வளவு பேச மாட்டாரு, எல்லாம் மௌனத்திலே சொன்னீங்க. ஆனா வந்து அவர் பேச மாட்டாருன்னு சொல்லல, மௌனத்திலே வந்து ஒரு பதில் சொல்றாரு சொன்னீங்க. இல்ல தப்பா புரிஞ்சுட்டீங்க. மௌனம் இருக்கிறதுலே மிகப்பெரிய சத்தம். அவர் மிகப்பெரிய பேச்சாளர். எதை சொல்றேன்னா, நான் 25 நாள் அவர் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவணுவா பார்த்து அப்சர்வ் பண்ணி அவருக்குள்ளேயே 1000 வாட்டி விவாதம் பண்ணி ஒரு வார்த்தை பேசுவாரு. அது கரெக்டா இருக்குன்றது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அவர் அதுதான் சொல்றேன், அவர் பேச்சாளர்ன்றதை நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்கன்னு சொன்னேன். அப்புறம் கள்ளக்குறிச்சி போனது நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீங்க நீங்களே சொன்னீங்க, அவங்களாம் ஏன் தரணும் நீங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஃபேமிலிக்கு தரலாம், தப்பு கிடையாது. ஆனா வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டு அங்க வந்து விமர்சனம் பட்டு தான் வர்றாங்க. நிறைய விமர்சனம் எப்படி வருதுன்னா, குடிகாரங்களாம் போயிட்டு இவங்க சப்போர்ட் பண்றாங்களே, அவங்க ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க, டைரக்டா அவங்கள போய் பார்க்குறாங்க. அது இல்லாமல் வந்து டாக்டர்ஸ்லாம் நிறைய என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு பெரிய பெரிய லெஜண்ட் ஆக்டர்லாம் வரும்போது மற்ற பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே, அதை பற்றி உங்க கருத்து ஏதாவது சொல்லுங்க. இல்லை, அப்படி பாதிக்கப்படுறது உண்மையா இருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மற்ற பேஷண்ட்டுக்கு. ஆனால் அவங்களும் மக்கள் தானே. ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க மக்கள் தானே. அவங்க அறிவு இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு பல வருஷமா எல்லா கட்சிகளும், எந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கோ எல்லாரும் சொல்றாங்க. அவங்களுடைய வாக்கு வாங்கும்போது இதை நாங்கள் மது ஒழிப்போம், பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே சொல்றாங்க. ஆனால் கொண்டு வர மாட்டாங்க. அதுக்காக அந்த மக்களை பார்க்காம இருக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த இறந்து போன குடும்பத்தை பார்க்காம இருக்க முடியாது. நான் சொல்றது என்னன்னா, ஏன் பணம் கொடுக்கணும், மக்களோட வரி பணத்தில் அவங்களுக்கு ஏன் கொடுக்கணுன்றதான் என்னோட கேள்வி. அதுக்காக நடிகர்கள் தளபதி அண்ணா விஜயா இருக்கட்டும், இல்லை யாரா இருக்கட்டும், அவங்க போய் பார்க்கறது மனிதாபிமானம். நம்ம ஊர்ல ஒரு அவ்வளோ பெரிய டெத்து விழுந்துச்சுன்னா அந்த குழந்தை, அந்த குடும்பத்துக்கு ஆதரவா நிக்கணும்னு தான் போறாங்க. அது தப்பு இல்லை. மது ஒழிக்கிறத பத்தி நீங்க பேசிருக்கீங்க. அது மது ஒழிச்சிட்டோம்னா இன்னும் கள்ளச்சாராயம் அதிகமாகும், இன்னும் நிறைய உயிர்ச்சேதம் வரும். அதை எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல உங்க கேள்வி. மது ஒழிக்கிறத நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? மது விலக்கு நீங்க சொல்றீங்க, கள்ளச்சாராயம் நிறைய உருவாகிடுமே. அப்படி கிடையாதுங்க. இது எப்பவுமே ஒரு தடுப்பூசி போடும்போது நிறைய பிரச்சனைகள் வருங்க. ஒரு பிரச்சனையை நீங்க உருவாக்குனாலும் ஒரு அழிவு வந்துதாங்க ஒன்று உருவாகும். ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி இருக்குங்க. சயின்டிஃபிக்கலாக நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிகப்பெரிய ரொம்ப வருஷமாக ஊறி போய் கிடக்கு. இதை நிப்பாட்டணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அது ஈடுகட்டுறதுக்கு அளவுக்கு நம்ம ஒன்று பண்ணணும். அதில் விளைவுகளும் வரும், நல்லதும் வரும். நல்லது நடந்தே தீரணுன்றதான் என்னுடைய நம்பிக்கை. கள்ளச்சாராயம் பிடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் அறிவிச்சது. நீங்கள் அதை வந்து யாரும் கேட்கலன்னு சொன்னீங்க. உங்க தளபதி விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழக தலைவரும் அமைதியாக தான் போனாரு, மௌனமாக போனாரு. இதுவே மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்? இல்லைங்க, அதுதான் திரும்ப சொல்ல வரேன். அவருடைய மௌனத்துக்குள்ள 1000 வார்த்தைகள் அடங்கி இருக்கு. நேரம் வரும்பொழுது அவர் சரியாக டைம் வரும்போது கண்டிப்பா பேசுவாங்க. அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு தம்பியா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கூட இருந்து பழகியிருக்கேன். அவரை நம்பி இருக்கிற கோடான கோடி தொண்டர்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
அதை நீங்க பொறுத்திருந்து தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா தமிழக இது வரைக்கும் வந்து அந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு அதிமுக பாஜக எல்லாருமே சேர்ந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பிக்கல, எந்த ஒரு விஷயம் வாயும் திறக்கல. அறிக்கை மட்டும் அரசியல் ஆரம்பிச்சுட்டு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விஷயத்துக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க? நீங்களும் மௌனமா இருக்குமா? உங்க அரசியல் மௌனமா இருக்குமா? அதான் காரணமா? இல்ல அப்படி கிடையாது. இப்போ ஒரு ரசிகர் மன்றமா இருந்தது மக்கள் இயக்கமா மாறி இருக்கு. மக்கள் இயக்கமா இருந்தது ஒரு ஒரு அரசியல் கட்சியா மாறி இருக்கு. இது ஒரு குழந்தை, 6 மாத குழந்தை. இன்னும் நிறைய நாங்க கடக்க வேண்டியிருக்கு, நிறைய நாங்க படிக்க வேண்டியிருக்கு. தொண்டர்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியுமே ஒழிய ஆராய்ந்து பதில் சொல்ற அளவுக்கு எனக்குமே அறிவு இல்லை. ஆனா அது நல்லது நடக்கணும்ன்ற ஆதங்கம் மட்டும் என்கிட்ட இருக்கு. ஏன்னா நீங்க விக்கிரவாண்டி தொகுதியில் இப்போ போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது இன்னும் எத்தனை வருஷத்துல இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இதெல்லாம் மேலிடத்துல பேச வேண்டியது. நான் தளபதி அண்ணனோட தம்பி, அவர் மேல பாச வச்ச தம்பி. அரசியல் சம்பந்த கேள்விகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து தலைவர் இந்த நிர்வாகிகள் எல்லாரும் பேசி முடிவு எடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க. வந்து கூட்டணி அவர் கூட இருக்கிறதா பேச்சுவார்த்தை. எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்றாங்க, எனக்கும் தெரியல. நான் விஜய் அண்ணாக்கிட்டையும் எனக்கு கேட்கல, நான் அதை பத்தி பேசல. அப்ப எதுவுமே அரசியல்ல எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. பார்க்கலாம். நன்றி 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 மீடியாவுக்கும் நன்றி, காவல்துறைக்கும் நன்றி. சந்தோஷமா போயிட்டு வாங்க.